புதுச்சேரி ஜிப்மர் கேவி நம்பர் 1 54வது KVS தேசிய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழா ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்று நடைபெற்றது. நாட்டின் பல்வேறு கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக வந்துள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சி ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தலைமை விருந்தினராக புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாக துணை இயக்குநர் திரு ரங்கபாஷ்யம் அவர்கள் கலந்து கொண்டார். KVSRO சென்னை மண்டலத்தின் உதவி ஆணையர் திரு M. வெள்ளைச்சாமி வரவேற்புரை வழங்கினார். நேர்மையான விளையாட்டு மற்றும் ஒருமைப்பாட்டின் மதிப்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் உறுதிமொழி ஏற்கும் விழா நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த குழுக்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நிகழ்ச்சியின் முடிவில் KV நம்பர் 1 ஜிப்மரின் முதல்வர் திரு ராம்பிரசாத் நன்றி உரை கூறினார். மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் நாட்டியத்தின் முதல்வன் கையிலையில் கிரியிறைவன் கைலை நாதன் சிவன் திட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் சிவநாட உமை சேர சிவநாட உலகாடும் சிவநாட அந்த சராசரம் அசைந்தாட உலகாலும் சிவநாட அந்த சராசரம் அசைந்தாட முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் சத்பவனா திவாஸ் ஆகஸ்ட் 20ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு K. கைலாஷ்நாதன் அவர்கள் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் உள்ள அன்னாரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு அவர்கள், திரு AKD ஆறுமுகம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் ஜே சரவணகுமார் அவர்கள், திரு KSP ரமேஷ் அவர்கள்,
திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள், செய்தித்துறை செயலர் திரு முகமது ஆசன் அபித் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அனைவரும் சத்பவனா திவாஸ் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர்.